வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈவினிங் 9 o'clock நடக்குது. அதில் வந்து நீங்கள் இதுதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் ட்ரை பண்ண போகிறீங்க, ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. தென் ரெகுலர் ஸ்டடி இருக்கணும் கம்பல்சரி. இஃப் இட் இஸ் சும்மா ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் யூடியூப் பார்த்தே ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும், அது திருப்பி வந்து கைடன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபேலசியிலேருந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் யர் சர்டைன் மெஷின் இஸ் லைட் இன் வெயிட். அதாவது ஒரு மிஷினை குறிப்பிட்டிருக்காங்க, அதோடைய பார்ட்ஸ் எப்படி இருக்குமா, லைட் வெயிட்டாக இருக்குமா ஒவ்வொரு பார்ட்டும். The machine as a whole is light in weight. அதாவது அது லைட்டாக ஒரு பார்ட்டும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த ஹோல் இதுவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேலசின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோல் குரூப் இருக்குது, அதிலேருந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அப்படின்னா அது ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். நம்மளுடைய ஹியூமன் பாடியிலேருந்து ஒரே ஒரு ஹேண்டை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ ஹோல் குரூப்லேருந்து ஒரு பார்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். ஓகே, ஸோ அப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஆல்ரெடி நம்ம இந்த 3 ஆப்ஷன் இது ஆல்ரெடி போட்டிருக்கோம். பழைய நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். Two girls, Meena and Reena, are ranked 7th and 11th respectively from the top in a class of 41 students. What are their respective ranks from the bottom in the class? கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, மீனா அண்ட் ரீனான்னு இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு 7th and 11th ரேங்க்கு. ஃப்ரம் த டாப் இந்த கிளாஸ் வந்து 41 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து இவங்களோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ அப்போது ஃப்ரம் த பாட்டம்லேருந்து. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேங்க் ஃப்ரம் பாட்டம் ஃபார்முலா. அதாவது ரேங்க் ஃப்ரம் த பாட்டம் ஃபார்முலா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் rank from the top plus 1. இதுதான் ஃபார்முலா. rank from the bottom is equal to total student minus rank from top plus 1. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீனாக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீனாக்கு எம்னு எடுத்திருக்கேன். 41 எவ்வளோ? 41. டோட்டல் வந்து 41. அதே மாதிரி ரீனாக்கும் 41 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ அவங்களுடைய நேமை ரேங்கை சப்ராக்ட் பண்ணுறேன். 2 பேருக்குமே ரேங்கை சப்ராக்ட் பண்ணுறேன். ரேங்க் ஃப்ரம் டாப் தான் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. நான் ரெண்டையுமே இது பண்ணுறேன். ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ 41 minus 7 plus 1 வந்து 35. அடுத்தது 41 minus 11 plus 1 வந்து 31. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் ரைட் ஆன்சர். 35, 31 வந்து ரைட்டான ஆன்சர். 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட். The measurement for screen resolution for a laptop is 1280 into 1024. Okay, so which of the following is the unit used to measure screen resolution கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குதுன்னா ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த டேம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்றது அந்த ஸ்க்ரீனை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு நேம் பார்த்திங்கன்னா பிக்சல்னு அர்த்தம்.
ஓகே, ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் கன்சிடர் ஆஸ் எ நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரேர் தான். ஆனால் இப்போ ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி ஆத்தர் நேம்ஸ் போட்டு கேட்காங்க, ஒரு பர்சனை பற்றி கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேனுவல் கேஸ்டல், இதுதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், WIMAX ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஓகே, ஸோ இது வந்து இப்படி ஒரு ஷிஃப்ட்லேயே நிறைய வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வராது, திருப்பி ரிப்பீட்டட். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரலாம், இப்போ உடனடியாக வராது. ஸோ வேர்ல்டு வைடு இன்டரபிலிட்டி ஃபார் மைக்ரோவேவ் அசஸ் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரேராக தான் கொஸ்டின்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அது பேஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம முடிச்சாச்சு. மோரோவர் இனிமேல் வந்து நான் வந்து அடுத்தது வந்து 2024 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது கூட நமக்கு வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.